யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் இந்தியாவில் கைது. யாழ்ப்பாணத்திலிருந்து நேபாளம் ஊடாக இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற இளைஞர் ஒருவர் மீண்டும் இலங்கை திரும்ப முற்பட்ட வேளையில் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் குடத்தனை பகுதியை சேர்ந்த மூவர் கடந்த ஜனவரி மாதம் சுற்றுலா வீசா மூலம் நேபாளத்திற்கு பயணித்துள்ளனர். அங்கிருந்து போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இத்தாலிக்கு செல்வதே இவர்களது திட்டமாக இருந்துள்ளது. நேபாளத்தில் வைத்து போலி கடவுச்சீட்டுகளை பெற்று இத்தாலிக்கு பயணிக்க முற்பட்ட போது அவர்களில் இருவர் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களுடன் சென்ற மற்றொரு இளைஞர் அங்கிருந்து தப்பி சென்று இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்தடைந்த மேற்படி இளைஞர் அங்கிருந்து படகு மூலம் மீண்டும் இலங்கைக்கு தப்பி வர முயன்றுள்ளார். இதன்போது இந்திய பாதுகாப்பு படையினரால் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது மண்டப் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் குடத்தனையை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்னிலங்கையில் போலீசாரின் திடீர் சோதனையில் சிக்கிய 3 பெண்கள். கடவத்தை மகர பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த தகாத நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் விடுதி ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகர நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தேடுதல் உத்தரவின் ஒன்றின் பேரில் கிரிபத்கொட போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் 1 லட்சம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை விசாரணைக்காக நீதவான் ஒத்தி வைத்துள்ளார். QR பயன்பாடு தொடர்பில் பல்வேறு மோசடி. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக சட்டவிரோதமாக QR குறியீடுகளை பதிவிறக்கம் செய்த 153 கையடக்க தொலைபேசி எண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக இது தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை கூறினார். இலங்கை மக்களுக்கு போலீசார் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கை போலீசார் வெளியிடப்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு பதிவு தொடர்பான உண்மைகளை தெளிவுபடுத்தும் சிறப்பு அறிக்கை ஒன்றை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. கவனமாக இருங்கள். நமது நாட்டில் நிலவும் இக்காலகட்டத்தில் நாம் அனைவரும் அறிந்து கொள்ளவும் நினைவில் கொள்ளவும் வேண்டிய சில முக்கிய விடயங்களில் நீங்கள் கூர்ந்து கவனம் செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு வழிகாட்டும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த செய்தி இலங்கை போலீசாரால் வெளியிடப்படவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளார். இலங்கை போலீசார் ஒரு பொது எச்சரிக்கையை வெளியிட்டால் அது போலீஸ் ஊடக பிரிவால் செய்யப்படும். மேலும் அது உரிய தலைப்பின் கீழ் ஊடகங்களுக்கான அறிக்கையாக வெளியிடப்படும் எனவும் கூறியுள்ளனர். உலக பொருளாதாரம் எதிர்நோக்கியுள்ள வரலாறு காணாத பாரிய அச்சுறுத்தல். உலக பொருளாதாரம் பாரியளவில் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக சர்வதேச எரிசக்தி முதல்வர் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பதேஹ் ஃபிரோல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறித்து அவர் இவ்வாறு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய நிலையை 1970களின் எரிசக்தி நெருக்கடிகளுடனும் 2022இல் ரஷ்யா உக்ரைன் மீது மேற்கொண்ட படையெடுப்பின் தாக்கத்துடனும் அவர் ஒப்பீடு செய்துள்ளார். சிறுவர்கள் தொடர்பில் சுகாதார பிரிவினரின் விசேட அறிவுறுத்தல். தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்கள் நீரிழப்புக்கு உள்ளாவதை தடுக்க விசேட கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். கொழும்பு ரிட்வே நிறுவனம் சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா இது குறித்து முக்கிய ஆலோசனை வழங்கியுள்ளார். சிறுவர்களுக்கு முடிந்தவரை அதிகளவு நீர் மற்றும் இயற்கை பானங்களை வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதிக வெயிலில் விளையாடுவதையோ அல்லது வெயிலில் செல்வதையோ தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதிகப்படியான தூக்க உணர்வு, உணவில் விருப்பமின்மை, உடல் வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அதிக நீர் மற்றும் திரவ உணவுகளை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வெப்பம் காரணமாக படர் தாமரை, சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். சிறுவர்களை ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிப்பாட்ட வேண்டும் எனவும் சுமார் 20 நிமிடங்கள் வரை அவர்களை நீரில் இருக்க அனுமதிப்பது தோல் நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவும் எனவும் தெரிவித்துள்ளார்.